பொதுவாக கிராமப்புறங்களில் வளர்க்கப்படும் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளுக்கு நல்ல மேய்ச்சல் நிலங்கள் கிடைக்கும். மேலும் பருத்தி கொட்டை, புண்ணாக்கு போன்ற தீவனங்களும் அவற்றுக்கு அளிக்கப்பட்டு பெரும்பாலும் ஆரோக்கியமாகவே வளர்க்கப்படுகிறது. ஆனால் நகர்ப்புறங்களில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு நல்ல மேய்ச்சல் நிலங்கள் கிடைப்பது என்பது அரிது என்பதால் சுதந்திரமாக அவிழ்த்துவிடப்படும் கால்நடைகள் கழிவுநீர் செல்லும் பகுதிகள், குப்பை தொட்டிகளில் கிடைக்கும் உணவுகள், சுவரொட்டிகள் என கழிவுகளை உட்கொள்கின்றன. அசுத்தமான உணவுகளை உண்பதால் கால்நடைகளுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதுடன் அவை இறந்தும் போவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். டவுன் பக்கமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டுகளை அப்படியே மேய விட்டுருவாங்க, ஆடுகளை அப்படியே மேய விட்டுருவாங்க. இந்த மாடுகள் என்னங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த நம்ம சாக்கடை கழிவு தண்ணி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர், இதுகெல்லாம் போகிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுந்தீவனங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். இதுகளெல்லாம் நீங்கள் அந்த மாடுகளை மேய விடும்போது அந்த பாய்சன், அதாவது அந்த கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், அதனுடைய பாய்சன் வந்து அந்த ஃபாடர்லேயும் இருக்கும். அந்த ஃபாடரை சாப்பிடும்போது ஸ்லோ பாய்சனிங் மாதிரி எந்த கெமிக்கல்ஸ் இருந்தாலும் அந்த மாட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீவனத்து மூலமாக உள்ளுக்கு பாய்சன் போய் சேருது. சில சமயங்களில் மாடுகள் வெயில் காலத்தில் நல்லா மேய்ஞ்சிட்டு தண்ணி தாகமாக இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத விதமாக அந்த ட்ரைனேஜ் வாட்டர் குடிச்சிரும். அந்த ட்ரைனேஜ் வாட்டரில் பாய்சனுடைய லெவல் அதிகமாக இருந்துச்சு வச்சுங்களேன், இமீடியட்டாக இறந்துடும். கழிவுகளை உண்பதால் கால்நடைகளுக்கு நோய் ஏற்படுவது மட்டுமின்றி அவற்றின் மூலம் மனிதர்களுக்கும் மறைமுகமாக தொற்றுநோய் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. சுகாதாரமற்ற உணவுகளை உண்டு வரும் ஆடு, மாடுகள் சந்தைகளில் விற்கப்பட்டு இறைச்சிக்காகவும் அனுப்பப்படுவதும் உண்டு. அந்த இறைச்சிகளை சாப்பிடும் மனிதர்களுக்கும் பல்வேறு நோய்கள் மற்றும் மரபணு குறைபாடுகள் ஏற்படும் என எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள். நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மாடெல்லாம் வெளியில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வெளியே இருந்துச்சுன்னா அந்த குப்பை தொட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுங்க வந்து இந்த குப்பை தொட்டியில் போடுற அந்த பிளாஸ்டிக் பேப்பர் அதுக்கு இதெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்கு. பின்னாடி என்ன பண்ணோம்னா அந்த பிளாஸ்டிக் பேப்பர் ஒன்று ஒன்றா போய் அந்த முதல் வேறு ரூமுங்கிற இடத்துல போய் அப்படியே அடைஞ்சிக்குது. அப்புறம் இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வந்து போஸ்டரில் அப்படியே கிழிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த போஸ்டரில் வந்து அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து கிரானிக் லெட் பாய்சனிங், அந்த மாதிரி கிரானிக்காக அந்த கெமிக்கலில் உள்ள பாய்சனிங் எல்லாம் வந்து அது மாட்டுக்கு வந்து ஒரு அந்த உடல் நலத்துக்கு விளைவிக்கக்கூடியதான். இப்போ ஆடு, மாடுகள்லாம் வளர்க்குறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து தீவனம் வளர்த்து போட்டால் தான் சார் நல்லது. எங்கள் கால்நடை பராமரிப்பு துறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஃபாடர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு இருக்குது. அதில் வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த தீவனப்புழு வளர்க்குறதுக்கு எல்லா சப்சிடியும் கொடுக்குறோம். அசோலா வளர்க்குறதுக்கு வந்து நாங்கள் சப்சிடி கொடுக்குறோம். மேய்ச்சல் நிலங்கள் இல்லாவிட்டால் பசுந்தீவனம், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு போன்றவற்றை கொடுத்தும் பருவநிலைக்கேற்ப உரிய மருத்துவ சிகிச்சைகளும் மேற்கொண்டு வந்தால்தான் கால்நடைகள் ஆரோக்கியத்துடன் இருக்கும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். எனவே நமக்கு பல வகையிலும் நன்மை பயக்கும் கால்நடைகள் ஆரோக்கியமாக இருப்பதும் நோய்கள் பரப்பும் காரணிகளாக மாறுவதும் நம் பராமரிப்பில்தான் இருக்கிறது.